Hi friends, welcome to Ragas kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல இருக்க மூணு பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமான முறையில் பேக்கரி ஸ்டைலில் சுவையான பிஸ்கட்ஸ் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். வெளியில் நல்லா சாஃப்டாக உள்ள நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் 2 மெத்தடில் இந்த பிஸ்கட்ஸ் எப்படி பண்ணலான்றதை சொல்லியிருக்கேங்க. ரெண்டுமே ரொம்ப சுலபமான மெத்தட் தான். அதே மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் சலிக்கிறதுக்கு சலடை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த கப் யூஸ் பண்ணுறேங்க மெஷர் பண்ணுறதுக்கு. நீங்கள் எந்த கப் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சிக்கலாம். நம்ம எப்பயுமே வந்துட்டு பிஸ்கட்ஸோ அல்லது கேக்கோ செய்யும்போது நல்லா சலிச்சிட்டு நம்ம பயன்படுத்தும் போது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா சலிச்சாச்சு. இதிலையே 1 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவு அப்படின்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை பொடியும் சலிச்சாச்சு. இதை நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிஸ்கட் செய்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஆயிலுக்கு பதிலாக நெய்யோ அல்லது வெண்ணெயோ கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு, அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மொத்தமாக 1 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்க போகிறேங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எண்ணெயோ அல்லது நெய்யோ அல்லது வெண்ணெயோ நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் எது சேர்க்குறதா இருந்தாலுமே வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. சில்லுன்னு இருக்கக்கூடாது, அதே மாதிரி சூடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அரை கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிருந்தேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மொத்தமாக இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம மீதி இருக்க எண்ணெயும் ஊற்றிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சர்க்கரை பொடி, 1 கப் அளவுக்கு எண்ணெய்ன்றது சரியான அளவாக இருக்குங்க. நெய்யாக இருந்தாலும் இதே அளவு தான். 1 கப் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டான ஒரு மாவாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக தாங்க இருக்கும் மாவு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக பிஸ்கட்ஸ் கிடைக்கும். வெண்ணெய் நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட அதை வந்து உருக்கிட்டு சூடு பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதில் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இதை வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லைங்களா, இந்த கட்டையில் வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம வந்துட்டு இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கோங்க. மாவு வந்து எடுத்து திருப்பி போடலாம் வராதுங்க. இந்த மாதிரி லைட்டாக இப்படி தேய்ச்சி மட்டும் விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ரவுண்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பிஸ்கட்ஸ் எடுத்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு தட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தட்டோ அல்லது உங்ககிட்ட கேக் டின் இருக்குன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாவு தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு கட் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு மூடியோ அல்லது குக்கி கட்டரோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு 1/2 மூன் நிலா ஷேப்பில் வரத்துக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல 1/2 மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. அடுத்தது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த நிலா ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். பிளேட்டில் எண்ணெய் தடவி விட்டதுக்கு அப்புறமா அதில் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் எடுக்க வரும். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக 1/2 மூன் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருங்க. ரொம்ப சுலபம் தான் இந்த பிஸ்கட் செய்கிறது. இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியில் வச்சுருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைட் முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அதில் இதே மாதிரி கட் பண்ணி நம்ம வந்துட்டு ஷேப் எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ வச்சாச்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி பேக் பண்ணலான்றது நான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கடாயோ அல்லது குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்டோ அல்லது ஒரு கிண்ணமோ வந்து திருப்பி போட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாம். நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா குக்கருடைய மூடியிலேருந்து விசில், அதாவது வெயிட்டும் கேஸ்கெட்டும் எடுத்துகிட்டு மூடி வைக்கணும். இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதோட மூடி வச்சு இது மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் உள்பக்கம் நல்லா சூடாகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி உள்ளார நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க இந்த பிளேட்டை வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை கல் இருக்கு இல்லைங்களா, பழைய தோசை கல் இருக்குல்ல, அதை அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு நான்ஸ்டிக் கல்லோ அல்லது நான்ஸ்டிக் பேனோ நீங்கள் வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அடியில் வச்சுருக்கிறது வந்து தோசைக்கல், பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு நான்ஸ்டிக் தோசைக்கல் வச்சுருக்கேங்க. அதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இதையும் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. அதாவது சிம் விட கொஞ்சம் அதிகத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிஸ்கட்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 15 நிமிஷம் ஆச்சுங்க. இது வந்து இப்போது நம்மளுக்கு பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே நீங்கள் தொட்டு பார்த்தாவே தெரியுங்க, மாவு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ஒரு கத்தி வச்சு லைட்டாக அப்படி திருப்பி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கும். இந்த மாதிரி ஆச்சுன்னா போதுங்க, நம்மளுக்கு பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிரும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடையாமல் நம்மளுக்கு பிஸ்கட்ஸ் அழகாக வருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. அடியில் வைக்கிறது வந்து ஒரு பழைய தோசைக்கல்லும் மேலே வச்சுருக்கிறது ஒரு நான்ஸ்டிக் தோசை தவாவும் தான். இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மெத்தட்லுமே சூப்பராக நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே பிஸ்கட் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம இன்னொரு மெத்தடில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேயும் பிஸ்கட்ஸ் நல்லா வெந்திருக்கு. இதுவும் கரெக்டாக 15 நிமிஷம் இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அடிப்பக்கம் வந்து கலர் மாறலை, இன்னும் வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குறைவான தீயில வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும். இப்போ சூடு ஆறினதுக்கப்புறமா எடுத்து நான் பிளேட்டில் வச்சுருக்கேங்க. சூப்பரான டேஸ்டியான பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுலபமாக ஒரு 3 பொருட்கள் இருந்தாலே போதும், சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், வெளியில் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம வாயில் வச்சாலே கரையிற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த பிஸ்கட்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.